பல்வேறு நாடுகளில் நடந்த வித்தியாசமான விசித்திரமான வியக்கத்தக்க சம்பவங்களை தொகுத்து வழங்கும் அட்லஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரேசில் நாட்டில் கடற்கரையில் கரை ஒதுங்கிய டால்பின்களை பொதுமக்களே காப்பாற்றி கடலில் சேர்த்தனர். பிரேசில் நாட்டில் உள்ள கபோ சான் லூகாஸ் நகரின் கடற்கரையில் 30க்கும் மேற்பட்ட டால்பின்கள் கரையொதுங்கி உயிருக்கு போராடியது. இதை பார்த்த பொதுமக்கள் 30 டால்பின்களையும் காப்பாற்றி கடலில் சேர்த்தனர். இந்த பகுதியில் அடிக்கடி இதேபோல் டால்பின்கள் கரை ஒதுங்குவதால் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்களும் சுற்றுலா பயணிகளும் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். உலகின் மிகப்பெரிய ராட்சத விமானத்தை பிரிட்டனை சேர்ந்த ஹைபிரிட் ஏர் வெஹிக்கிள்ஸ் நிறுவனம் அறிமுகம் செய்துள்ளது. ஏர்லாண்டர் என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த விமானம் பார்ப்பதற்கு பலூன் போன்றே காட்சியளிக்கிறது. மிக பிரம்மாண்டமான இந்த விமானத்தில் பல்வேறு சிறப்பு வசதிகளும் உள்ளது. மேலும் இதற்கு தனியாக ஓடுதளம் தேவையில்லை என்பதே மிகப்பெரிய பிளஸ் பாயிண்டாக குறிப்பிடப்படுகிறது. வானில் தொடர்ந்து 3 வாரங்கள் பறக்கும் திறன் கொண்ட இந்த விமானம் ஒரே தடவையில் தரையிறங்காமல் 2 முறை உலகை வலம் வரும் ஆற்றல் கொண்டதாக குறிப்பிடுகின்றனர். இது சுற்றுச்சூழலுக்கும் உகந்ததாக குறிப்பிடுகின்றனர். நீர், நிலம் எங்கு வேண்டுமானாலும் தரையிறக்கலாம். விமானத்தின் கீழ் பாகத்தில் 2 விமானிகள் அமர்ந்து செல்வதற்கான காக்பிட் உள்ளது. அதனையொட்டி பின்புறம் சரக்கு ஏற்றுவதற்கான பீம் கொடுக்கப்பட்டுள்ளது. பிற விமானங்களைப் போன்று அதிவேகத்தில் பறந்து செல்லாது அதிகபட்சமாக மணிக்கு 160 கிலோமீட்டர் வேகம் வரை செல்லும். ஹேர்லாண்டர் HAV-304 என்ற பெயரில் வடிவமைக்கப்பட்ட 300 அடி நீளம் கொண்ட இந்த ஆகாய கப்பல் அமெரிக்க ராணுவத்துக்காக பிரிட்டனை சேர்ந்த ஹைபிரிட் ஏர் வெஹிக்கிள்ஸ் நிறுவனம் தயாரித்தது. ஆனால் கடந்த ஆண்டு ராணுவத்திற்கான பட்ஜெட்டில் $40 மில்லியன் மதிப்பு கொண்ட இந்த விமானத்தை வாங்குவதற்கு போதுமான நிதி ஒதுக்காததால் அந்த விமானம் திரும்ப ஹைபிரிட் வெஹிக்கிள்ஸ் நிறுவனத்திடமே ஒப்படைக்கப்பட்டது. அமெரிக்காவின் தென் கரோலினா மாகாணத்தில் உள்ள மைரிடல் என்னும் இடத்தில் ஆப்பிரிக்க யானையும் பெல்லா லாப்ரடர் நாயும் சிறந்த நண்பர்களாக பழகி வருகிறது. அமெரிக்காவின் தென் கரோலினா மாகாணத்தில் உள்ள மைரிடல் எனும் இடத்தில் ஆப்பிரிக்க யானையும் பெல்லா லாப்ரடர் நாயும் சிறந்த நண்பர்களாக பழகி வருகிறது. 20 ஆண்டுகளுக்கு முன் இந்த யானையின் பெற்றோர்கள் தந்தத்திற்காக கொல்லப்பட்டனர். பின்னர் இந்த யானையை தத்தெடுத்து வளர்க்க ஆரம்பித்தனர்.
யானையும் பெல்லா ராப்ரடர் நாயும் நட்பாக பழக்க ஆரம்பித்தது. நாளடைவில் இணைப்பிரியாத நண்பர்களாக ஒன்றாக விளையாடி வருகின்றனர். Some of the folks might be a little bit smarter than I am, bigger, stronger too. Maybe none of them will ever love you the way I do. It's me and you, girl, as the years go by. A friendship will never die. You're gonna see it's our destiny. You got a friend in me. Yes, you got a friend in me. Yes, you got a friend. இரு கைகளும் இல்லாத நிலையில் காரின் சக்கரத்தை கால்களாலேயே மாற்றி சாதனை புரிந்துள்ளார். இங்கிலாந்தை சேர்ந்த திசா என்ற பெண் பிறந்த போதே 2 கைகளும் இல்லை. இதை ஒரு குறையாக கருதாமல் தன் விடாமுயற்சியின் மூலம் காரின் சக்கரத்தை தான் ஒருவராகவே யாருடைய உதவியும் இன்றி கழற்றி மாட்டுகிறார். Find the one that fits. That one's too big. No. They're on tight. Make sure it's on there a couple of turns and then you can put the rest on. இயற்கை படைத்த அற்புதம் விக்டோரியா நீர்வீழ்ச்சி. 31 வயதான வாலிபர் தன்னை விட 3 மடங்கு வயது அதிகம் உள்ள பெண்ணுடன் குடும்பம் நடத்தி வருகிறார். என்னவென்றால் பறக்கும் ரோபோக்களை கொண்ட இசை நிகழ்ச்சி. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு அட்லஸ் நிகழ்ச்சி தொடரும்.